பாஸ் ஜேர்னியை பத்தி பேசலாமா? பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்கல தான். உள்ள வந்த கண்டஸ்டன்ஸையும் பிடிக்கல, அவங்க பண்ண கண்டென்ட்டும் பிடிக்கல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெறுப்பா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாரு, கம்மு, லவ் ஸ்டோரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் விறுவிறுப்பாச்சு. அதுக்கப்புறம் வினோத் அண்ணா திவாகரோட காம்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகி கொஞ்சம் காமெடியா போச்சு. கொஞ்சமாச்சு வீட்டை லைவ்லியா வச்சுட்டு இருந்தது வினோத் அண்ணனோட கவுண்டர்ஸ் தான். கார குழம்புல உப்பு இல்ல, பாருவும் வினோத் அண்ணனும் இல்லனா பிக் பாஸ்ல கண்டென்ட்டே இல்ல. என்னதான் ஆரம்பத்துல கண்டஸ்டன்ஸ் கண்டென்ட் கொடுக்காம இருந்தாலும் பிக் பாஸும் விஜிஎஸ் அண்ணாவும் சேர்ந்து எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அவங்க கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட்டும் வாங்கினாங்க. ஒரு வழியா எப்படியோ வைல்டு கார்டு என்ட்ரியும் வர அப்பதான் நம்ம தலைவி சாண்ட்ராவோட என்ட்ரி. 2 ரூபாய் வெத்தல கேஸ் ஸ்டவ் பத்தலன்னு தலைவி சாண்ட்ரா ஒரே பிரச்சனையா கொளுத்தி போட அங்க இருந்துதான் ஆட்டோ சூடு பிடிச்சது. அழுவுறது என்ன, மயங்கிறது என்ன, நடிக்கிறது என்ன, சத்தியம் பண்றது என்ன, நவ ரசத்தையும் கலக்கி கதம்ப சாம்பாரால ஊத்துனாங்க. அப்புறம் என்ன, எதிர்பார்க்காததெல்லாம் நடக்க, ரெட் கார்டு கொடுக்க, கானா வினோத் தன்னை மணி பாக்ஸ் எடுக்க, என்னென்னமோ நடந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி துரோகம், சண்டை, ஏமாற்றம், அழுக, வன்மம் எல்லாம் ஒன்னா நடந்துச்சுங்க. ஆரம்பத்துல பிக் பாஸ் சீசன் 9 பார்க்காதவங்க கூட கடைசி அந்த 2 வாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ இந்த சீசன் 9 ரொம்ப நாளா நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. வருஷம் தான் பிக் பாஸ் நடக்குது. பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இது சரியில்லை, பிடிக்கலன்னு தான் சொல்லுவோம். ஆனா பிக் பாஸ் முடியும் போது ஒரு மாதிரி எமோஷனலா நம்மளும் கனெக்ட் ஆகி அது கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இந்த சீசன் 9 அப்படிதான் இருந்துச்சு. பிக் பாஸ் பார்க்கும் போதும் அதை பத்தி பேசும்போதும் அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுச்சு. இன்னைக்கு விஜய் டிவியோட ப்ரோமோ பார்த்தோம். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பிரியா விடை கொடுத்துட்டு வெளியே போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது முடிய போகுது இல்ல அப்படின்ற மாதிரி லைட்டா மிஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளவு நாள் எதுவும் தோணல, இன்னைக்கு தான் பிக் பாஸ் மிஸ் பண்ண போறோமே அப்படின்னு ஒரு ஃபீல். உங்களுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல நீ தான் பெருசு, நான் தான் பெருசு அப்படி இப்படின்னு சண்டை போட்டவங்க எல்லாருமே இப்ப பிக் பாஸ் முடியும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்து இந்த மூமெண்ட்டை நினைச்சு ஃபீல் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. அவ்வளவுதாங்க லைஃப். நீங்களும் பிக் பாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம்.